மார்னிங் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் லேசர். செமி ஆட்டோமேட்டிக் சொல்லும்போது பாதி ஒர்க் வந்து மேனுவலாகவும் பாதி ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கும். என்னென்ன ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னா மிஷினிங் ஒர்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்புறம் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் டூல் மாற்றுறது, இது எல்லாமே வந்து மேனுவலாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து செமி ஆட்டோமேட்டிக் லேசர். நம்ம இங்கே வந்து கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே சேம் மெக்கானிசம், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே சேம் தான் கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் இருக்குது. பட் அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கும்போது டிஃபர் ஆகும். ஸோ கேப்ஸ்டன் வந்து லைட் அண்ட் ஸ்மால் ஜாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டேரக்ட் வந்து ஹெவி ஜாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து டயக்ராம். பார்ட்ஸ் என்ன அப்படின்னா பெட்டு, ஓகே, அடுத்து வந்து ஹெட் ஸ்டாக்கர், அப்புறம் வந்து டேரக்ட் ஹெட்டு, அடுத்து வந்து சேடில் இருக்கும், அப்புறம் வந்து கிராஸ் ரைட். இதான் கிராஸ் ரைடு. இதுதான் வந்து பார்ட்ஸு ஆஃப் கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் ஹெட்டு. இப்போ டூல் போஸ்ட் பெட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பெட்டு வந்து பேஸ், பெட்டு தான் வந்து லேஸோட பேஸ் பார்ட்டு. அது வந்து கேஸ்டன் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கிராஸ் லைட் இருக்கும். கிராஸ் லைட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ரீச் ஓவர் டைப், அப்புறம் சைன் ஆன் டைப். ரீச் ஓவர் டைப் அப்படின்னா 2 டூல் போஸ்ட் இருக்கும். 2 டூல் போஸ்ட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 டூல் போஸ்ட் இருக்கும், அது சப்போர்ட் இருக்கும். அப்புறம் டூவில் வந்து 90 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எந்த டைப் அப்படின்னா ரீச் ஓவர் டைப் தான். அதே இது சைன் ஆன் டைப் அப்படின்னா சிங்கிள் டூல் போஸ்ட் மட்டும் தான் இருக்கும், ரியர் டூல் போஸ்ட் இருக்காது. அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கிரேட்டர் ஸ்விங் கெப்பாசிட்டி கிடைக்கும். இதுதான் வந்து சைன் ஆன் டைப். கிராஸ் லைட் லெவலில் 2 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து ஹெட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஹெட் ஸ்டாக் வந்து கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் ரெண்டு சேம் தான். பட் வந்து கேப்ஸ்டனில் வந்து லைட் அண்ட் ஸ்மால் ஜாப்ஸ் தான் டைரக்ட் வந்து சிம்பிளாக இருக்கும். அதே வந்து டேரக்ட் வந்து ஹெவி ஜாப்ஸ் இருக்கனால டைரக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஹெட் ஸ்டாக்கோட டைரக்ட். அப்புறம் வந்து எல்லா சென்டர்லேருந்து என்னென்ன ஹெட் ஸ்டாக் இருக்கோ அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் ஹெட் ஸ்டாக்கு. ஹெட் ஸ்டாக்கோட மோட்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவான மோட்டர், 30 to 2000 RPM வரைக்கும் மோட்டரோட கெப்பாசிட்டி இருக்கும். அப்புறம் டேரக்ட் ஹெட் பற்றி பார்க்கலாம். இதுதான் டேரக்ட் ஹெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. டேரக்ட் ஹெட் வந்து ஒரு ஹெக்ஸாகனல் பிளாக் வச்சுருக்கோம். அந்த ஹெக்ஸாகனல் பிளாக்கில் 6 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 6 டூல் மோல்டிங் சக்தி 6 நம்மளால் டேரக்ட் ஹெட்டில் வந்து 6 டூல் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். 6 டூல்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு டூலுமே 60 டிகிரி இன்டெக்ஸ் இருக்கும், 360 டிகிரி. ஓகே, அப்புறம் வந்து நமக்கு தேவையான 6 டூல் இருக்கும். நம்ம எப்போ தேவையோ 6 டூல்ஸ் மாற்றிக்கலாம். டூல்ஸ் மாற்றுற அந்த மெக்கானிசம் தெரியுது அப்படின்னா ஜெனியோன் மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணுவோம். 6 டூல் இருக்கும், நமக்கு 6 டூலை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஜெனியோன் மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ கேப்ஸ்டன் அண்ட் டேரக்ட் ஹெட்டோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஒர்க்கிங் வந்து இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா ஹைட்ராலிக்கலி அண்ட் நியூமேட்டிக்கலி. இது ஒன் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபீடிங் மெக்கானிசம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வ் மெக்கானிசம். அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் டேரக்ட் ஹெட் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து இந்த ப்ராசஸ், இந்த மிஷினிங் ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் பிளாக் யூஸ் பண்ணுவோம். அதே ஃபார்மிங் சாம்பரிங் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் பிளாக் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்ட்டிங் ஆஃப் அதுவும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ட்ரில்லிங், போரிங், வீவிங், கவுண்டர் போரிங், ஃபார்மிங், சாம்பிளிங், நிறைய மிஷினிங் ப்ராசஸ் வந்து கேப்ஸ்டன் டேரக்ட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இதோட ஸ்பீட் எப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்பீக்கர் ஸ்பீட் இருக்கும், 20 to 3000 RPM இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஒரு பீஸை வந்து ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் டூல் வச்சு டிசைன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் டைம் இஸ் ஹை. ரொம்ப ஸ்பீடாக ஒரு பார்ட் மிஷினிங் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மிஷினிங் ப்ராசஸில். அப்புறம் லார்ஜ் டூல்ஸ் இருக்குது.